நார்மலான ஸ்மார்ட் போனோட டிசைனை பார்த்தலாம் போர் அடிச்சிருச்சா? எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான டிசைனோட தான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக டெலிட் நார்மல் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி போவாவோட 8 மொபைல் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ல எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அதோட சக்சஸரா போவாவோட 8 ப்ரோ இன்னும் டிஃப்ரெண்டான டிசைன்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 1.5K AMOLED டிஸ்ப்ளே 6500 mAh பேட்டரி கெபாசிட்டி MediaTek Dimensity 7400 ன்னு நிறைய விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா பார்ப்போம். பாக்ஸ் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த கலர்ஃபுல்லா கொடுத்து அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேக் பண்ணியிருக்காங்க. மேல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ள ஒரு பாக்ஸ்ல வருது. எடுத்தா ஃபுல்லா பிளாக் கலர்ல ஒரு பிளைன் பாக்ஸ், மேல மட்டும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணா வாவ், போவா 8 ப்ரோ மொபைல் டிசைனை பத்தி அப்புறம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். போவா வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான பேக்கேஜிங் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், நல்ல குவாலிட்டியான டிபியூ பிளஸ் பிளாஸ்டிக் மிக்ஸ்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடுல வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. சோ டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து போவோட ஸ்டிக்கர்ஸ் டு தி போல்ட் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். கேஸ் போட்டு பார்க்கும்போது மொபைல் நல்லா பிரீமியமாவே தெரியுது. கேஸ்மே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. பட் கேஸ் போட்டு கையில பிடிக்கும்போது கொஞ்சம் பல்கா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ அப்படியே பேக் பேனலோட டிசைனுக்கு வந்தா போவோட அந்த சிக்னேச்சர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த கேமரா மாடல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரியல் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன் மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஒரு பிராண்ட்ல கொடுப்பாங்க, அதோட ஒரு சாம்பிள் மாதிரி தான் இது இருக்கு. கீழ வந்து லைட்டா அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்து பிராண்ட் நேம் வந்து தெரியாத அளவுக்கு லைட்டா மைல்டா கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. சைடுலமே வந்தோம் அப்படின்னா பாக்ஸி டைப்பா கொடுத்திருக்காங்க. ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்குமே பெட்டரா இருக்கு. இதுல 6500 mAh பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே 7.39 mm தான் இதோட திக்னஸ் இருக்கு. ஈஸியா இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். சோ 189 கிராம் தான் வெயிட்டும் இருக்கு. பட் இந்த பேக் பேனல்ல அப்படி என்னதான் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலைவ் மேட்ரிக் டிஸ்ப்ளே, ரியர்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா மாடலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுல தான் அந்த டிஸ்ப்ளே வருது. இது ஒரு செகண்ட் ஸ்கிரீன் மாதிரி யூஸ் ஆகுது. நோட்டிபிகேஷன், சார்ஜிங் ஸ்டேட்டஸ், கவுண்ட் டவுன் இதெல்லாமே இதுல பாத்துக்க முடியுது. அது போக இந்த பாட்டில சுத்தி விளையாடுற மாதிரி நம்ம இப்படி ஷேக் பண்ணிட்டு அப்படி வச்சோம்னா அதுல அந்த பாட்டில் சுத்தி யாரையாவது ஒரு ஆளை காமிக்குது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. எனக்கு இதை பார்க்கிறதுக்கு பாட்டில் மாதிரி தெரிஞ்சாலும் அதை மைக்னு பிராண்ட் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி கவுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா டைம் இந்த டிஸ்பிளேல பாத்துக்க முடியும். மொபைலை திருப்பி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை விட இதுல ஹைலைட்டா நமக்கு யார் கால் பண்றாங்க அப்படிங்கறதையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றாங்களா, இல்ல ஃபேமிலி கால் பண்றாங்களா, இல்ல கொலீக்ஸ் கால் பண்றாங்களா, இல்ல அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்பாம் கால் வருதா, இல்ல பொட்டன்ஷியலான கால் வருதா, இல்ல அதர்ஸ், இந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். சோ அப்போ நம்ம மொபைல் இப்படி கவுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த லைட்ல இருந்து யார் கால் பண்றாங்கிறதையும் தெரிஞ்சு அதுக்கான ப்ரையாரிட்டிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இதையும் தாண்டி டியூரபிலிட்டிக்குமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமா IP69K, 69, 68, 66 இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனால தண்ணியில போட்டாலுமே பெருசா ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அடிக்கடி கீழே போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான டிராப் ரெசிஸ்டன்ஸ்க்கான SGS 5 சர்டிபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. சோ அவ்வளவு சீக்கிரம் கீழே போட்டாலும் உடையாது அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் அதுக்காக கீழெல்லாம் போட்டு பார்க்காதீங்க, கல்லுல போட்டீங்கன்னா டமார் தான். அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா 6.78 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. அந்த ஸ்க்ரோலிங்மே நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ்மே நல்லா இருக்குது. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. ஈவன் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சாலுமே இங்க 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்கிறதுனால நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. லோ லைட் கம்ஃபர்ட்காக ஹை ஃப்ரீக்வன்சி டிம்மிங் சப்போர்ட்டுமே இதுக்கு கொடுத்திருக்காங்க. மத்தபடி மூவிஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ரிச்சா டீடைல்டா கலர்ஃபுல்லா பாத்துக்க முடியுது. கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. நல்ல லவுடா கிளியரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பேஸுமே நல்லா இருக்குது. அப்படியே இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரீசன்ட் டைம்ல நிறைய மொபைல்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இதுலயுமே MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா
எல்லாம் நம்ம செக் பண்ணப்ப 8,39,000 வருது. நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியும். பட் லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்ல. நம்ம ஹெவியா ப்ளே பண்ணாலுமே மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளமும் இல்ல. CPU throttle test இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பெருசா throttle இஷ்யூமே இதுல இல்ல. உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு நார்மலான விஷயங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு இதுக்கெல்லாமே இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. RAM டைப் அப்படின்னு பார்த்தாலுமே LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ரீசன்ட்டா இந்த RAM ஷார்ட்டேஜ் எல்லாம் இருக்கிறப்ப கூட ஒரு பெட்டரான RAM தான் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தா UFS 2.2 கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் பெட்டராவே கொடுத்திருந்திருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு மாடல் தான். அப்படியே சாஃப்ட்வேருக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 மேல HiOS சப்போர்ட்டோட தான் கொடுத்திருக்காங்க. UI வழக்கமா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. தேவையில்லாத ப்ளூடூத் நிறைய கொடுத்திருக்காங்க. அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. மத்தபடி யூஸ் பண்றதுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு ஐபோன் ஃபீல் கொண்டு வர மாதிரி தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த சாஃப்ட்வேர்ல சில விஷயங்கள் வந்து ஹைலைட்டா சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா AI ஃபீச்சர்ஸ். ரீசன்ட்டா நீங்க வந்து நிறைய மொபைல்ஸ்ல AI ஃபீச்சர்ஸ் வந்து பிரையாரிட்டி கொடுக்குறாங்க. இங்க AI கால் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம யார்கிட்டயாவது கால் பேசுறோம் அப்படின்னா நம்ம என்ன கால் பேசணும் அப்படிங்கறத டிரான்ஸ்கிரைப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருது. பட் இதுல 4 லாங்குவேஜ் தான் சப்போர்ட் பண்ணுது. இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஹிந்தி, பெங்காலி, மராத்தி, அது போக இங்கிலீஷ் இருக்குது. பட் தமிழ் இல்ல. அப்படியே மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. IR பிளாஸ்டரும் கவர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட். அதை ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். பக்கத்துல ஒரு மைக் இருக்கு. டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு. இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. அப்படியே ரைட் சைடுல வந்தா இதுல ஹைலைட்டான விஷயம் இருக்கு. ஒன் டேப் பட்டன். இந்த ஒன் டேப் பட்டனை லாங் பிரஸ் பண்றது மூலமா ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம ஓபன் பண்ணிக்க முடியும். எந்த ஆப்பை ஓபன் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை இந்த பட்டன் செட் பண்ணிட்டா ஒன் டேப்ல ஓபன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு, யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அத கலர் டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இது போக Wi-Fi 6 Bluetooth வெர்ஷன் 5.4 NFC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். அப்படியே இதோட கேமரா செக்மென்ட்க்கு வந்தா ரியர்ல 2 கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஸ்கின் டோன்லாம் நல்லா பெட்டரா எடுத்து தருது. டீடைல் வந்து பெட்டராவே இருக்குது. பட் அந்த கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு ஃபீல் வருது. போர்ட்ரேட் ஷாட்ல டீடைல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 13 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. 13 மெகாபிக்சலா இருந்தாலுமே அதோட அவுட்புட்மே பெட்டராவே இருக்கு. ஸ்கின் டோன் கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. டீடைலுமே பெட்டரா இருக்குது. இதெல்லாமே அவுட்டோர்ல நல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தா மட்டும் தான் போட்டோஸ் வந்து நல்லா இருக்கு. நீங்க இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால எடுத்துக்க முடியுது. செல்ஃபிலமே 4K 30 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரியர்ல OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். பட் இவங்க லான்ச் பண்ண போற செக்மென்ட்க்கு பார்த்தா இன்னுமே கேமரா வந்து பெட்டரா கொடுத்து வந்திருக்கலாம். மொபைல் இவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதுல 6500 mAh அப்படிங்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அது போக 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருக்கலாம். பேட்டரி பொறுத்தவரைக்கும் நார்மலா ஒரு டே டைமுக்கு பேட்டரி லைஃப் வருது. நீங்க காலையில ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டுக்குள்ள பேட்டரி தீர்ந்துரும். இல்ல நீங்க லைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன் டே உங்களுக்கு ஃபுல்லாவே வரும். அடுத்த நாள் காலையில வரைக்கும் பேட்டரி லைஃப் வருது. ஸோ பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஸோ கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலுமே இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஒரு பிரீமியமான லுக் கொடுக்குது. கேஸ் போட்டு ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் மாதிரியே லுக் கொடுக்குது. மற்றபடி யூஸ் பண்றதுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராவே இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்ட்டா இருக்குது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பிரைஸ்க்கு ஒர்த்து நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. நீங்க வீடியோ பார்க்கும்போது மொபைல் லான்ச் ஆயிருக்கும். பிரைஸோட டீடைல்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், பின் கமெண்ட் ரெண்டுலமே அப்டேட் பண்ணிருப்பேன். பிடிச்சிருந்ததுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.